வேஸ்ட் இப்போ வேணாம். தேய்த்தாங்கொட்டை. தேய்ச்சாங்கொட்டை சொல்லலாம். உனக்கு தெரிஞ்ச வரலாறு என்ன இருந்தா சொல்லலாம். வரலாறுனா நீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து வந்தது போனது கண் பார் அதெல்லாம் ஏதுக்கய்யா. நான் ஏங்க பப்பாளி இல்லை கண்ணு தெரியாம இருந்துச்சுனாக்கா கண் பார்வைக்கு வந்து பப்பாளி சாப்பிட்னாங்க. ஆனால் கர்ப்பப்பை கழிக்கிறதுக்கு அதுவும் உண்டு. அதனால வந்து கர்ப்பம் இருக்கிறவங்க அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. ஐயா வேதனை இருக்குது ஐயா. இவ்வளோ இருக்குது ஐயா. இப்போ நான் நைட்லேருந்து சாப்பிடு அப்படியே ஒன்றா சரி சரி நீங்கள் சொல்கிற மூலிகையில் எதனா ஒன்று எடுத்து போட்டுக்கினீங்கன்னா அந்த சாப்பாடு பசி தீர்ந்துருந்தாங்க. பசி தூண்டி விடும். பசி அடக்கிறதுக்கும் இருக்கும்ல மூலிகை. பசி அடக்கிறதுக்கு கிடையாது. பசி அடக்கிறதுக்கு பசி தூண்டி விடுறது தான் எல்லாமே இருக்குது. ஆண்மைக்கே இருக்கும். அதை போடன இன்னும் பசி அப்படின்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு அரிசி சோறியே வந்து வெண்ணையா வந்து முடியுது. ஆமா, அதுல இருந்து எப்படி மீண்டு வர அரிசி சோறா? அரிசி சோறு வந்து நம்மளுக்கு வந்து ஏன்பா நம்ம சாப்பிட்ற ஒரு கூழ் இருக்குதா, கூழ் குடிக்கலாம். அதான் அது சிறுதானிய வகைகளில் கம்பு கம்பெல்லாம் வந்துடும் கூழ். அதான் கூட அரிசி சேரும் போது அதுக்கு பவர் ஏறிடுது. அதனால கூழ் குடிக்கிறது பெட்டர். அது எந்தெந்த டைமில் குடிக்கணுன்றதும் கூழுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. கூழ் வந்து இந்த மாதிரி சீசன்லாம் குடிக்கக்கூடாது. குளிர் சீசனில் குடிக்கக்கூடாது, மழை சீசனில் குடிக்கக்கூடாது. வெயில் காலத்தில் மட்டும் களி நான் பயங்கரமாக சாப்பிடும்பா. களி கூட நைட்டில் கூட. நைட்டில் கூட சாப்பிடுங்க கண்டிப்பாக. கூழ்னா களி நான் கறி குழம்பு செஞ்சுருவாங்க தெரியாமா, நண்டு குழம்பு செய்வாங்க. சும்மா சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நண்டு கிடைக்கிறது இல்லை. எல்லாம் வந்து மருந்து அடிக்கிறாங்கல்ல, அதனால செத்து போதுங்களா? சரி ஐயா, எப்படி ஐயா? அப்படி எனக்கு பலமாக சரி ஐயா. மூளை சாப்பாடு செஞ்சிச்சு அம்மா. அது ஞாபகம் வரப்போ கொஞ்சம் கேன்சர்லாம் வருதாண்ணா? எல்லாம் தான் வருது. அதுதானே நம்மளும் அந்த இதில் தாங்குது. ஐயா நான் சொல்லிட்டா நல்லா புரிஞ்சுக்கோ. அதிர்ம செய்யறவங்களுக்கு இப்படித்தான் அது வரும். தெய்வத்தையே நம்புறோம் நான். என்ன அதனால உங்களுக்கு வராதுன்ற அது வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவேன். என்ன ஐயா ஏத்துறீங்கன்னா அந்த தீங்கு இல்லாத அளவுக்கு என்னென்ன மூலிகை கிடைக்கணுமோ எடுத்துருவீங்க. அவ்வளோதான். ஐயா
மீன் இந்த காலில் கூட வந்துச்சு. நம்ம ஃபீல்டு தான் வந்தோம். சொல்லி எனக்கு வாங்கி பைக்கில் வைக்கிறாங்களா அவங்க? அந்த மீன் சாப்பிடல இவனுங்க. நம்ம பசங்க பிடிச்சின்னு வரானுங்கல்ல, அதை எடுத்து சாப்பிட்றோம். ஆஹா, ஜிலேபியா? பெரியப்பா வணக்கம் சொல்கிறான். நல்ல குழந்தை அச்சேசன் அவங்க அப்பா அவங்க புனி. நான் பார்க்குறப்பெல்லாம் தான் நினைக்கிறேன். விமிலு இப்போ அம்மா சாப்பிட்றேன். ஐயா, அவனை குழந்தை அவனே நல்லா தானே வைப்பான். ஜேசிபி டிரைவர்